எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி ரீடிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பயல் செலெக்ஷன் நான் வைக்கலை, ஒரே ஒரு பயல் தான், ஒரே ஒரு ரீடிங் தான். ஸோ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் பார்க்க போகிறோம் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு என்ன அட்வைஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களுடைய வேலையில் என்ன போயிட்டுருக்கு? Knight of Swords, 5 of Pentacles, 4 of Pentacles. ஸோ இந்த 3 கார்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் விரும்பி போன விஷயம் அது முதல்ல உங்களுக்கு விலகி போயிருக்கலாம், இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அது 4 of Pentacles-ஆக ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி தெரியுது. ஒரு வேலண்ட்ரியாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் விட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஏதோ அங்கே சாட்டிஸ்ஃபைடு இல்லை அங்கே உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காம, அந்த டைமில் முன்னாடி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ அது ஒரு டபுள் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அவங்கக்கிட்ட இருந்து கால், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே பிளேஸ், ஸோ ஒரு நீங்கள் நினச்ச போஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்ச விஷயம் அங்கே நடக்க போகுது. ஓகே, அவங்க உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்ச ஒரு அந்த ஸ்டேஜ், அந்த இடத்துல கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம்திங் நீங்கள் விட்டு போயிடுச்சு, இல்லை அவங்க விலகி போயிட்டாங்க, அதுக்கு நீங்கள் முதல்ல எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு வேணாம், சரிப்பட்டு வரல, ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த ஈக்குவலண்ட்டாக அந்த ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அது சேலரியாக இருக்கலாம், இல்லை போஸ்டிங்காக இருக்கலாம், அங்கே கிடைக்கல, ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கல, அங்கீகாரம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். பட் அதே இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு பிளேஸ்மெண்ட், இல்லை அதை விட நீங்கள் முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு ஹையர் லெவல் அப்படின்ற மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எனி ஃபீல்டு, எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம், பட் அதுலேருந்து ஒரு நல்ல குட் ரிசல்ட், குட் நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Ace of Swords, Sun. நான் சொன்ன உங்களுக்கு அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் கிடைக்க போகுது. நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பிகின் பண்ண போகிறீங்க. அதுவும் எப்படின்னா சந்தோஷமாக, ஒரு ஹாப்பியாக. ஸோ உங்களுக்கு க்ரோத்தாக தெரியுது. உங்களுடைய ஒரு ஒர்க்கிங்கில், உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம், அது ரிலேட் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் ஆகுது. ஓகே, எஸ், நீங்கள் இப்போ உங்களுடைய எனர்ஜி ஒரு சன் அண்ட் மெஜிஷியன், அதாவது சூரியன் ப்ளஸ் புதன் சேரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குங்க, அந்த குவாலிட்டி இருக்குது, உங்களால் முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களை விட்டால் அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஈக்குவலாக வேறு யாரையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா உங்களுடைய ஒரு திறமை வேறு, ஸோ ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதனால் இங்கே ஒரு சான்சஸ், இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்களே ஒரு நியூவாக ஒரு 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 பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அது ஏன்னா சன் வந்திருக்கு, அது ரிலேட் பிஸ்னஸ் கூட பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு புதிய விதமான ஒரு முயற்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு பப்ளிக் ரிலேட்டடாக இருக்கலாம், சர்வீஸ் தெரியுது, இல்லை ஒரு ஒரு கனெக்டிங் வித் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்யூனிட்டி, இல்லை மக்கள்கிட்ட அந்த தொடர்புகள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு
அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கும், ஈவன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட இருக்கலாம். நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து வெளியே தெரியறதுக்கும், பாப்புலர் ஆகிறதுக்கும், உங்கள் பேர் வந்து பிரசித்தி பெறுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி அந்த ஒரு ஒரு ஒர்க்கில், அந்த ஃபீல்டில் நீங்கள் எப்படி அதை வந்து நெக்ஸ்ட் கொண்டு போகணும், எப்படி நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும், எப்படி அது வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோலில் கொண்டு வரணும், உங்களுக்கு கீழே அந்த கண்ட்ரோல் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பேசிஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். இல்லை நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சம் ஐடியாஸ், நியூ ஐடியாஸ் தெரியுது, நியூ எனர்ஜி தெரியுது. ஒரு ஸோ உங்களோட ரீடியனில் வந்து எனக்கு சம் கோல் ஓரியன்ட் அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள் ஒரு கோல் அச்சீவர் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ எனக்கு வந்து என்னென்னா, முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸாக உங்களுடைய ஒரு ஜாபில் நீங்கள் பண்ணுற விஷயத்தில் ஒரு 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 50% இருந்திருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், இல்லை ஹெசிடேட் ஆகிருந்துருக்கலாம், இல்லை அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சப்ளை, எனர்ஜி சப்ளை அப்படின்றது வந்து சரௌண்ட்ஸில் இருந்து கூட கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். அங்கே வந்து பெரிய ஒரு மன வருத்தம் முன்னாடி இருந்திருக்கலாம். பட் இப்போ டோட்டலாக மாறப்போகுது. அந்த டெக்னிக் அப்படின்னு சொன்ன டெக்னிக்கல் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி நீங்கள் அந்த வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் அந்த ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ணணும், அதுதான் இங்கே உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். 3 of Cups. எஸ், உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் சார்ந்தவங்க, உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, இது வந்து ஒரு டீம் ஒர்க் கூட இருக்கலாம், பிஸ்னஸ் அப்படின்றது தெரியுது. இல்லை உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்ற ஃபேமிலி கூட உங்களுக்கு வந்து உங்களுக்காக ஒரு சப்போர்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்ருப்பாங்க, சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஈவன் கோவொர்க்கர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கிடச்சிட்டு இருக்குது. எஸ், உங்களுடைய ஒரு டிசைர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்க போகிறீங்க. அது வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் தெரியுது. நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜெட்டிக் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவேற போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நிறைவேற்ற போகிறீங்க. அதுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குது, உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ உங்களுடைய அட்வைஸ் பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ யூனிவர்ஸோடைய அட்வைஸ் உங்களுக்கு என்ன இருக்குது? ஆன்சர்ஸ் அப்பியர் வென் யூ ரிலீஸ் த கொஸ்டின் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் தேடிட்டுருக்கீங்கன்னா, இந்த உங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு ஆன்சர் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து வென் யூ ரைஸ் டு த சேலஞ்ச் இட் ரைசஸ் டு மீட் யூ. நீங்கள் வந்து ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்குரிய ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வந்துட்டீங்க. அந்த சேலஞ்ச் வந்து மீட் பண்ணுறதுக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தான் எனக்கு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியாக தெரியுறீங்க. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, லெட் யுவர் ட்ரூ கலர் ஷோ ஸோ யுவர் ட்ரைப் நோஸ் ஹவு டு ஃபைண்ட் யூ. எஸ், இது வந்து இங்கே வந்து ஒளிவு மறைவு அப்படின்றது இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் கடவுள் கொடுத்துருக்காங்களோ, உங்களுடைய டேலண்ட்டை வந்து இங்கே வந்து காமிக்க வேண்டிய டைம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இப்போ வந்து மறைச்சி வைக்கிறதோ இல்லை வந்து என்னென்னா உங்களுக்கு இருக்கும், பட் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு கொண்டு வராமல் இல்லை வந்து பேசாமல் இல்லை மனசில் இருக்கும். ஸோ அது வெளியே கொண்டு வரணும். அது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு பாத் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் வந்து அந்த யூனிவர்ஸ் அந்த வே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஷோ பண்ணுறீங்களோ, நீங்கள் 100% உங்களுடைய ஸ்கில்ஸ் வெளியே எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்குரிய ஒரு வே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 50% எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுதான் அங்கே சொல்ல வர்றாங்க. நீங்கள் எவ்வளோ ஷோ பண்ணுறீங்களோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு ரிலேட்டட் இந்த ஃபீல்டில்
ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ரிட்டர்ன் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களை வந்து கண்டிப்பாக அது தேடி கண்டுபிடிக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் நினைக்கிற விஷயம் as you connect to spirit you draw closer your highest self. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு விஷயம் டிவைன் கனெக்டிவிட்டியோடு இருக்கிறது அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. as you connect to spirit you draw closer to your higher self. இங்கே வந்து ஒரு டைவர்ஷன் வேண்டாம். மெயினாக சொல்லணும்னா இது வந்து நடக்குமா நடக்காதா, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ், ஒரு டவுட். ஏன்னா இது வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக தெரியுது. நீங்கள் ஆசைப்படுற விஷயமா இருக்கலாம். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு இப்போ தான் ஒரு மிடில் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரீச் ஆகிறதுக்கிட்ட அந்த க்ளோஸராக வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்த டைமில் இந்த பீரியடில் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு ஒரு ட்ராமா எடுத்துக்கலாம், ஃபேமிலி ட்ராமா எடுத்துக்கலாம், இல்லை எமோஷனல் ட்ராமா எடுத்துக்கலாம், இல்லை வந்து தேவையில்லாத டைவர்ஷன் அதெல்லாம் வந்து கொண்டு போகாதீங்க. ஸோ ஸ்டார்ட் கனெக்ட் வித் ஒரு ஹையர் செல்ஃப். அதே மாதிரி நீங்களும் அந்த ஒரு கனெக்டிவிட்டியோட உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களுடைய ஒர்க்கிங்கில் வந்து நீங்கள் எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆக முடியும். இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். there is a way if you are willing to change the way you see it. அதான் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் எவ்வளோ வில்லிங்காக இருக்கிறீங்க, அது உங்களுடைய வில்லிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து காமிக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அந்த 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 சேஞ்சஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, அந்த ட்ரஸ்ட் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ when you bond with someone in spirit you both become a greater force to good. எஸ், நீங்கள் வந்து எவ்வளோ இதோட கனெக்டிவாக இருக்கீங்களோ, நீங்கள் உங்களோட ஒர்க்கில் உங்களோட ஃபீல்டில் எவ்வளோ கனெக்டிவிட்டியோடு இருக்கீங்களோ அதுக்குரிய ஒரு குட் பாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், குட் ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் உங்களுடைய அந்த ஒர்க்கிங்கில் உங்களுடைய பென்டக்கிள்ஸில் கிடைக்க போகுதுங்க இருக்குது உங்களுக்கு ரீடிங். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.